பிரைஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேத வசனம் என்னவென்று சொன்னால், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றி அறிதல் நம்மளுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இதை குறித்து ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமானா, ஒரு கிராமத்தில் 10 குஷ்டரோகம் உள்ள மனுஷர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஏசப்பா கிட்ட வந்து, ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்ட்டு சத்தமிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த 10 குஷ்டரோகிகளும் எதற்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க? நம்மளுடைய குஷ்டரோகம் நீங்கணும், நமக்கு ஒரு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் தேவனிடத்தில் போய் அவங்க கேட்டாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணியிருப்பாரு? நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துருப்பார் அல்லவா? அப்போ அந்த 10 பேருக்கும் 10 குஷ்டரோகம் உள்ள அந்த 10 மனுஷங்களுக்கும் ஏசப்பா வந்து சுகத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த 10 குஷ்டரோகிகளும் சுகத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போகிறாங்க. அதில் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும் திரும்பி வந்து ஏசப்பா கிட்ட நன்றி செலுத்துகிறாங்க, ஏசப்பாவை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்பொழுது ஏசப்பா கேட்குறாங்க, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவங்க 9 பேரும் அந்த இடத்த விட்டு கடந்து செஞ்சிடுறாங்க. ஆனால் தேவன் 10 பேருக்கும் சுகம் கொடுத்தார் அல்லவா? அதில் ஒருவன் மாத்திரம் தேவனுடைய அன்பை பெற்றவனாய் அவன் மட்டும் ஏசப்பா கிட்ட வந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்து அந்த காரியத்தை தேவன் நடத்திவிட்டார் என்று சொன்னால் அதோடு அந்த காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம். நாம் தான் ஜெபிச்சோம்ல, ஏசப்பா அந்த காரியத்தை நடத்திட்டாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் தேவன் நமக்கு இந்த காரியத்தை செஞ்சாங்களே, அதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், அவருக்கு நன்றி செலுத்தணும், எத்தனை பேர் நம்ம நினைக்கிறோம். அதனால என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, இது வரைக்கும் நமக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க. நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறதே தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அதனால தேவன் நம்மளை வைத்திருக்கிறதற்கு, நம்மை படைத்ததற்கு நிச்சயம் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் நம்மை தேவன் கைவிட மாட்டார். அதனால் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதே போல மனுஷங்களுக்கும் நாம் நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். தேவன் அநேக மனிதர்களை கொண்டு நமக்கு அநேக நேரங்களில் உதவி இருப்பார், அநேக நன்மைகளை செய்ய வைத்திருப்பார். அந்த மனுஷங்களுக்கும் நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.